உறவுகளுக்கு வணக்கம். திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு என்ன அப்படின்னா, போர் வேண்டாம் அப்படிங்கிறது தான். எதனால் போர் வேண்டாம் அப்படின்னா, ஒரு போர் வந்தது அப்படின்னா வெற்றி அடைஞ்ச நாளாக இருக்கட்டும், இல்லை தோல்வி அடைஞ்ச நாளாக இருக்கட்டும், பாதிப்பு இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் மீது மிக அதிக அளவில் பாதிப்பு இருக்கும். நம்ம ஒரு கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும். எனவே தான் வேண்டாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் பாகிஸ்தானோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்தியாவை வலிந்து போருக்கு இழுக்கக்கூடிய செயல்களாக தான் தொடர்ந்து இருக்குது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் இப்படின்ற எல்லா இடங்களிலும் தொடர்ந்து பாகிஸ்தானோட இராணுவம் தாக்குதல் நடத்துது. அங்கே வாழக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது இந்தியாவை வலிந்து போருக்கு இழுக்கக்கூடிய ஒரு சூழலை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இதை பாகிஸ்தான் வாழக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை போர் வந்தது அப்படின்னா இந்த சூழலை உருவாக்கிய பாகிஸ்தான் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை பாகிஸ்தான் இராணுவ தலைமைகளாக இருக்கட்டும், போருக்கு பிறகு அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. வாழக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இதை அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஏற்கனவே நம்ம இரண்டாம் உலகப் போரில் பார்த்துருக்கோம். ஜெர்மன் எப்படி 2 நாடுகளாக அது பிரிக்கப்பட்டுச்சு, பல எல்லைகளை அது இழந்தது, பல நிபந்தனைகளுக்கு உலக நாடுகளாக அது கட்டுப்படுத்தப்பட்டுச்சு, வற்புறுத்தப்பட்டுச்சு. அந்த நிலையில் நம்ம பார்க்குறோம். இது பாகிஸ்தானுக்கு வரும். ஏற்கனவே இங்கே பாகிஸ்தான் போராளிகள் தனிநாடு கோரிக்கை வைத்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க தனிநாடு அடைவாங்க. அது அவங்களோட நிலைப்பாடு. அதில் நமக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் இன்னும் அதிகமான கூறுகளாக பாகிஸ்தான் உடையும். அதற்கான வாய்ப்புகளை தான் இந்த போர்கள் உருவாக்கும். அடுத்ததாக அவங்க அணு ஆயுதங்களை வச்சு தான் பயமுறுத்திட்டு இருக்காங்க. நாங்கள் குண்டை தூக்கி போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த அணு ஆயுதங்களும் பாகிஸ்தான் இலக்க நேரிடும். அடுத்தது அந்த பாகிஸ்தான் ஒருவேளை 2-3 கூறுகளாக பிரிந்து அதுக்கப்புறம் அவங்களோட நிலைப்பாடு எப்படி அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த போர் வந்தது அப்படின்னா அங்கே வாழக்கூடிய மக்கள் பெருமளவில் மோசமான பாதிப்புகளை சந்திப்பாங்க. எனவே இதை பாகிஸ்தான் வாழக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அந்த பாகிஸ்தான் வாழக்கூடிய மக்கள் இந்த தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய இந்த அரசுகளை தூக்கி எறிவதற்கான புரட்சியை செய்வதற்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்குது. நன்றி.